ஊரக உள்ளாட்சி பகுதிகளுக்கு தனி அதிகாரிகளை நியமிக்கும் சட்ட முன்வடிவை தற்போது சட்டப்பேரவையில் தாக்கல் செய்திருக்கிறார் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி. கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இந்த சட்ட முன்வடிவு குறித்தான கூடுதல் விவரங்கள். திவ்யா, ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தனி அதிகாரிகள் நியமிக்கக்கூடிய சட்ட மசோதா இன்றைய சட்டப்பேரவையில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தாக்கல் செய்திருக்கிறார். கடந்த 2019ஆம் ஆண்டு 27 மாவட்டங்களுக்கு நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலுக்கான பதவிக்காலம் ஜனவரி 5ஆம் தேதியோடு நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில அந்த அமைப்புகளுக்கான தேர்தல் நடத்தாமல் 27 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தனி அதிகாரிகள் நியமிக்கக்கூடிய சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு ஆரம்ப நிலையிலேயே அதிமுக தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறது. அதிமுக மட்டுமல்லாமல் திமுகவினுடைய தோழமையில் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போன்று காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் இதில் எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில விரைவில் தேர்தலை நடத்த வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தனி அதிகாரிகள் நியமிக்கக்கூடிய இந்த சட்ட முன்வடிவுக்கு திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் மட்டுமல்லாமல் அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன. ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 2019ஆம் ஆண்டில் இந்த தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில 5 ஆண்டு காலம் முடிந்த நிலையில் உடனடியாக அந்த பகுதிகளுக்கு தேர்தல் நடத்தாமல் தனி அதிகாரிகள் நியமனம் என்பது ஏற்க தகுந்தது அல்ல என்ற ஒரு குற்றச்சாட்டை திமுக தோழமை கட்சிகளும் முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில அரசு இந்த சட்ட முன்வடிவை இன்று தாக்கல் செய்திருக்கிறது. நாளை தொடர்பான விவாதம் நடத்தப்பட்டு இதனை நிறைவேற்றுவதற்கான பணிகளில் சட்டப்பேரவை செயலகம் மும்முரமாக இருக்கின்றது. திவ்யா, விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.